வணக்கம். நம்ம தொடர்ந்து மலைப்படுகடாம்ல இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஒலிகள் அங்கே எழும். மலைப்படு கடாம் ஒலி, கடாம்னா ஒலி. மலையிலிருந்து எழுந்து வரக்கூடிய பல்வேறு ஒலிகளை நீங்கள் கேட்பீர்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் அவர் கொடுத்தாரு. அதுல மீதி இன்னும் சில பகுதிகளை நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் பார்த்தோம். யானையினுடைய ஓசை, புலி தாக்க வரக்கூடிய யானை எழுப்புகின்ற ஓசை, அதுக்கப்புறம் குரங்கு குட்டி கீழே விழுந்துவிட பார்ப்பு கீழே விழுந்தவுடன் அதை காப்பாற்ற ஒரு பூசலிடுகிற அந்த குரங்குகளின் ஓசை, இப்படி நிறைய பார்த்தோம். இப்ப அடுத்தது இன்னும் சிலத அவர் சொல்றாரு. கலைநாள் பூத்த, இதுவும் பார்த்தாச்சு. பொன் இணர் வேங்கை பூத்திருக்க அதை பறிப்பதற்காக பெண்கள் இடக்கூடிய ஓசை. கன்று அரைப்பட்ட கயந்தலை மடைப்படி, இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? ஆமா, இதெல்லாம் பார்த்தாச்சு. சாரி, கலை 315. கலை கையற்ற காண்பு இன் நெடுவரை நிலை பெய்து இட்ட மால்பு நெறியாக பெரும் பயன் தொகுத்த தேயம் கொள்ளை அரும் குறும்பு எரிந்த காணவர் உவகை திருந்து வேல் அண்ணற்கு விருந்து இறை சாம் என. இங்க கலை கையற்ற, கலைனா முசுக்கலைன்னு சொல்ற குரங்குகள். குரங்கு ரொம்ப வேகமா உயரம் வரைக்கும் ஏறக்கூடியது. ஆனால் இங்க குரங்கே ஏற முடியாத அளவுக்கு உயரமான மலைச்சிகரம். கலை கையற்ற காண்பு இன் நெடுவரை, கண்ணால அப்படி நிமிர்ந்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உயரமான மலை. அந்த மலை உச்சியில தேன்கள் கூடு கட்டிருக்கின்றன. பெரிய பெரிய தேனடைகள், பெரிய பெருசா இருக்கும். நிலை பெய்து இட்ட மால்பு நெறி. ஆனா இந்த புறவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, மூங்கிலையே ஏணியாக வைத்து, நம்ம இந்த மூங்கில் ஏணி குறுந்தவரையிலையும் பார்த்தோம். மூங்கிலுடைய கணுக்கள், இந்த சைடுல இருக்கிற கணுக்கள் மேலேயே காலை வச்சு ஏறுறது. நூலேணியும் உண்டு. இது நூலேணி கிடையாது, அவ்வளவு பெரிய தூரத்துக்கு நூலேணி கட்ட முடியாது. இவங்க மூங்கில்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கணுக்களை எல்லாம் கால் வைக்கக்கூடிய இடமா மாத்தி அப்படியே பக்கத்துல போட்டு, ரெண்டு மூங்கில் அப்படி கணு இருக்கிற ரெண்டு மூங்கிலுடைய பக்கத்துல கட்டி காலை வச்சு ஏறி மேலே ஏறுவாங்க. அதுக்கு பேர் மால்பு அப்படின்னு பேரு. நிலை பெய்து இட்ட மால்பு நெறியாக, அந்த மலையிலே சார்த்தி வைத்த அந்த மால்பை பிடித்து கொண்டு அதுவே வழியாக ஏற அந்த நெடுவரையின் மேல பெரும் பயன் தொகுத்த தேனி பல மலர்களில் இருந்து எடுத்த பெரும் பயனை தொகுத்து ஒரு தேனடையாக வைத்திருக்கிறது. அந்த மலை உச்சியில அவை யாரும் தொட முடியாது. பெரும்பாலும் தேனடை ரொம்ப உச்சியில தான் கட்டும். நம்ம இங்கே படிக்க பில்டிங்ஸ்ல பார்த்திருக்கலாம், மேல இருக்கும். ஈஸியா போய் மனிதர்கள் தொட்டு விட முடியாத இடத்துலதான் அவை தேனடைகளை கட்டுகின்றன. ஆனால் இங்க இந்த காணவர்கள் அப்படிப்பட்ட மலை உச்சியில் கட்டப்பட்ட தேனடைகளையும் மால்பு எனக்கூடிய ஏணி வழியாக ஏறி, மூங்கில் கணுக்களால் செய்யப்பட்ட இந்த ஏணி வழியாக ஏறி அவற்றை கொள்ளையடித்துக் கொண்டு வந்து விடுவார்கள். தேயம் கொள்ளை, தேனா தேன். இந்த தேன் அடையை முழுமையாக கொள்ளையடித்துக் கொண்டு வந்து விடுவார்கள். அப்ப ஆறுகள் எழுப்பக்கூடிய ஆரவாரம் அங்கே கேட்கும். அதே போல அரும் குறும்பு எரிந்த காணவர் உவகை. அங்க தேனடையை சிற்றர், அந்த அருங்குறும்புன்னு அந்த தேனடையை அந்த மேல இருந்து எடுத்துட்டு வர்றது. அரும் குறும்பு எரிந்த அந்த தேனடையை எரிந்து பறித்து கொண்டு வந்த அந்த காணவர்கள் ஓவாய்கையோடு அவர்கள் உற்சாகமாக கூச்சலிடுகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, அந்த மன்னனை பார்க்க போகும் பொழுது ஒவ்வொரு நிலத்தவரும் ஒவ்வொரு விதமான திரை பொருட்களை கொடுத்து அவனை வாழ்த்துவார்கள். அது பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அவனுடைய நாட்டினுடைய அந்த கோட்டை வாசல்ல என்னென்ன மாதிரியான பொருள்கள் வைக்கப்பட்டிருந்தன, யாரெல்லாம் கொண்டு பரிசாக கொண்டு வந்து பொருள்களை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுப்பார் பின்னாடி. இங்க பாத்தீங்கன்னா, இந்த தேனடைகளை நம்முடைய மன்னனுக்கு நாம் கொடுக்கலாம் என்று சொல்லி அவர்கள் ஆரவாரத்தோடு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். திருந்து வேல் அண்ணற்கு விருந்து இறை சாம் என. இந்த திருந்திய வேலை உடையவனாகிய நம்முடைய நன்னனுக்கு கொடுப்பதற்கு தகுதியான, காட்டில் நிறைய கிடைக்கும். அப்ப அதுல ஒரு சிலர் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. மீதி ரொம்ப நல்லா இருக்கக்கூடியதாக, நல்ல வெகுமதியாக இருக்கக்கூடியவற்றை எல்லாம் மன்னனுக்கு என்று எடுத்து வைத்து விடுகிறார்கள். திருந்து வேல் அண்ணற்கு விருந்து இறை சாம் என, அவனுக்கு கொடுப்பதற்கு தகுதியான விருந்து இது என்று சொல்லி அதை அவர்கள் ஆரவாரத்தோடு எடுத்து வருகிறார்கள். கூடவே அன்று காலையில நரவு செய்த குறவர், நாட்காலையிலேயே நரவை மாந்திவிட்ட, நரவுன்னா கள்ளை குடித்த அந்த குறவர்கள் தம் பெண்டிரோடு மான் தோர் சிறுபறை கரங்க கல்லென வான்தோய் மீமிசை அயரும் குறவை. அவர்கள் குறவையாடி மகிழ்கிறார்கள். காலையிலேயே அவர்கள் கள்ளை குடித்து விட்டு தங்களுடைய பெண்டிரோடு சேர்ந்து மான் தோலால் போர்த்தப்பட்ட அந்த பறையை ஒலி எழுப்பி அவர்கள் குறவை கூத்து ஆடுகிறார்கள். இது நம்ம ஏற்கனவே சிலப்பதிகாரத்துல ஆய்ச்சீர் குறவை பார்த்தோம். ஆணும் பெண்ணும் இயைந்து ஆடக்கூடிய ஒரு குறவையை அது சொன்னது. மாயோனும் அவனுடைய பெண்டியும் சேர்ந்து ஆடுவதாக ஒரு குறவையை ஆய்ச்சீர் குறவையில நம்ம சிலப்பதிகாரத்துல பார்த்தோம்.
இது குன்றக்குறவை. இது பெரும்பாலும் அது ஆட்சியர் குறவை நெடுமாலை திருமாலை வாழ்த்தி பாடக்கூடிய மரபுடையது. ஏன்னா அவங்களுடைய காவல் தெய்வம் அங்க திருமால் தான். அவர்கள் அங்கே திருமாலை வாழ்த்தி பாடி ஆட்சியர் குறவை ஆடுவார்கள். இது குன்றத்தினுடைய கடவுள் முருகன். முருகனுக்கு ஆடக்கூடியது குன்றக்குறவை. சோ இங்கே அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நரவு செய்த குறவர். காலையிலேயே அதிகாலையிலேயே கல்லை அறிந்துவிட்ட நரவு கல்லை அறிந்துவிட்ட அந்த குறவர்கள் தம்முடைய பெண்டிரோடு இணைந்து மான் தோர் சிறுபறை கரங்கன்னா ஒலி எழுப்ப, கல் என்றாலும் ஒலி எழுப்ப, ஆரவாரம் செய்ய அந்த மான் தோலால் போர்த்தப்பட்ட சிறு பறையை ஒலி எழுப்ப அடித்துக் கொண்டே குறவை ஆடி மகிழ்கிறார்கள். வான் தோய் மீமிசை அயரும் குறவை. அந்த குறவை சத்தம் அவர்கள் சிரித்து பாடி பாடக்கூடிய அந்த பறை ஒலிக்கக்கூடிய சத்தம் வான் வரைக்கும் எட்டக்கூடிய அளவுக்கு ஆரவாரமாக கேட்கிறது. அந்த குறவை உங்களுடைய சத்தமும் உங்களுக்கு கேட்கும். நல் எழில் நெடுந்தேர் ஏவு வந்தன்ன கல் யாறு ஒலிக்கும் விடர் முழங்கு இறங்கு இசை. இன்னும் ரொம்ப அழகான ஒரு இடம் இது. பரல்கள் மேல நிறைய பரல் கற்கள் இருக்கிறது. அது மேல ஆறு ஓடி வருது. ஆறு ஓடி வரும் பொழுதே ஒரு சத்தம் கேட்கும். அது அது ஒரு மாதிரி சலசலன் சத்தம் கேட்கும். இங்க பரல் கற்கள் இருக்கும்போது அந்த பரல் கற்கள் மேல மோதி மோதி ஓடி வருது. அப்போ ஒரு கிணிங் அந்த சலங்கை சத்தம் போல கேட்கும். அது எப்படி இருக்கு அப்படின்னா, நெடிய சாலையின் வழியாக அந்த தெருவின் வழியாக தேர் நடந்து வந்தா எப்படி இருக்கும்? ஒரு தேர் நடந்து வரும்போது அதனுடைய சுற்றத்துல கட்டியிருக்கப்படக்கூடிய மணிகள் எல்லாம் ஒலிக்கும் இல்லையா? ஒரு தேர் அசைஞ்சு நடந்து வந்தா எப்படி இருக்குமோ அது போல அந்த பரல் கற்கள் மேல ஆறு ஓடி வருதான். ரொம்ப அழகா இருக்கு. நல் எழில் நெடுந்தேர் இயவு வந்தன்ன. இயவுனா தெரு. அந்த பெரிய தேரோடும் மீதியில நல்ல அழகான ஒரு தேர் வருகிறது. அப்ப எப்படி அது ஒரு மணிகள் ஒலிக்கது கடந்து வருமோ அது போல கல் யாறு ஒலிக்கும் விடர் முழங்கு இறங்கு இசை. அந்த பிளவுகளை உடைய அந்த மலை குகைகள்ல எதிரொலிப்பது போல அந்த கல்லின் சரளை கற்களின் மேல பரல் கற்கள் மேல ஆறு ஓடி வருகிறது. அது அப்படி ஆறு அப்படி ஓடி வர்றதை பார்த்தா ஒரு பெரிய தேரோடும் வீதியில மணிகள் ஒலிக்க தேர் நடந்து வருவதை போல காட்சியளிக்கிறது அப்படிங்கிறார். அந்த ஆற்றினுடைய ஓசை அங்க இருக்கக்கூடிய குகைகளில் எல்லாமும் எதிரொலிக்கிறது. விடர் முழங்கு இறங்கு இசை கல்யாறு ஒலிக்கும். அந்த ஆற்றினுடைய ஓசையை நீங்க அந்த மலையினுடைய பிளவுகள்ல கேட்கலாம். எதிரொலியாக அது ஒலிக்கும். இந்த சத்தங்களை எல்லாம் நீங்க கேட்பீங்க. நெடுஞ்சுழிப்பட்ட கடுங்கண் வேழத்து உறவு சினம் தனித்து பெருவெளில் பிணிமார் விரவு மொழி பயிற்றும் பாகர் ஓதை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பெரிய ஆற்றுல ஆழத்திலேயே ஆட்பட்டு கொண்ட களிர் ஆட்பட்டு கொள்கிறது. ஒரு ஆண் யானை மாட்டிக்கொள்கிறது. அதை காப்பாற்றி அவர்கள் கரைக்கு கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய கரை வெளியில கட்டி அந்த முற்றத்துல கட்டி அதை அவர்கள் அதனுடைய கோபத்தை தணித்து அதனோடு பேசுகிறார்கள். பாகர்கள் பேசுவது ஒரு விதமான மொழி. அது எந்த மொழிக்கும் ஆட்படாது. யானைக்கே உரிய மொழி அது. பாகர்கள் யானையோடு பழகுவதற்காக ஒரு மொழியை கை கொள்வார்கள். அந்த ஒலியும் உங்களுக்கு அதிகமா கேட்கும் அப்படிங்கிறார். நெடுஞ்சுழிப்பட்ட கடுங்கண் வேழம். வேழம் ஆண் யானை. இது களிறு. நெடும் சுழிப்பட்ட நிறைய சுழிகளை உடைய அந்த நீரோட்டம் அதிகமாக உடைய ஆற்றுல அது மாட்டிக்கொள்கிறது. அப்போ இவர்கள் அதை காப்பாற்றி கரை சேர்க்கிறார்கள். உறவு சினம் தனித்து அதனுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தனித்து பெருவெளில் பிணிமார் அது கரையில கொண்டு வந்து கரையினுடைய முற்றத்தில் அதை கட்டி விரவு மொழி பயிற்றும். இப்போ அது காட்டிலிருந்து வந்த யானை. அப்ப இது பழக்கணும். இப்போ அதை பழக்கிதான் படைக்கு பயன்படுத்துவாங்களோ இல்ல அரசனுக்கு கொடுப்பாங்களோ அது அடுத்த கட்டம். அப்போ இங்க அவர்கள் அந்த பாகர்கள் யானை பாகர்கள் அதனோடு ஒரு மொழியை பேசுகிறார்கள். அந்த யானையை பழக்குவிப்பதற்கான ஒரு மொழி. விரவு மொழி பயிற்றும் பாகர் ஓதை. அந்த ஓசையும் உங்களுக்கு கேட்கும். இல்ல கலந்து அங்கங்க ஒலிக்குது ஒரு இடமா. ஒலிக்கழை தட்டை புடையினர் புனந்தோறும் கிளி கடி மகளிர் விழிபடு பூசல். அங்கே திணைகள் நன்றாக செழிப்பாக வளர்ந்திருக்கின்றன. நன்றாக பால் முற்றி கதிர்கள் வளர்ந்த உடனே கிளிகள் வரும் உண்ணுவதற்காக. அந்த கிளியை ஓட்டுவதற்காக அந்த திணைப்புணம் காவல் காக்கின்ற பெண்கள். இந்த திணைப்புணம் காவல் காக்கிற வேலை பெரும்பாலும் பெண்களுக்குரியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பாடல்களை நம்ம அதை பார்த்தோம். ஒலிக்கழை தட்டை மூங்கிலால் செய்யப்பட்ட அந்த திணைப்புணந்தோறும் கிளியை ஓட்டுவதற்காக அவர்கள் இந்த கரடிப்பறை என்று சொல்லக்கூடிய பறையை ஒலி எழுப்பி அடித்து ஆரவாரம் விடுவார்கள். அச்சோ அப்படின்னு சொல்லி கத்தி அவங்க அந்த கிளியை ஓட்டுவார்கள். அது அந்த போற வழியில் இருக்கக்கூடிய திணைப்புணம் தோறும் இப்போ நன்றா கதிர்கள் முற்றி இருப்பதனால அந்த கிளிகளை அந்த பெண்கள் ஓட்டக்கூடிய ஓசையை நீங்கள் அவர்கள் ஆரவாரமிட்டு கத்துவதும் கூடவே அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய சிறுபறையாகிய இந்த கரடிப்பறையை ஒலித்து அதை ஒலி எழுப்பக்கூடிய ஓசையும் நீங்கள்
கேட்பீர்கள். இந்த ஓசைகள் எல்லாம் இப்போ நீங்க இது வரைக்கும் சொன்ன அத்தனை ஓசைகளையும் கேட்டுக்கொண்டே நீங்க போக போறீங்க. அதோட அந்த குன்றத்துல குறவர்கள் வாழ்கிறார்கள். அப்புறம் அடுத்து மலை சார்ந்து வாழ்பவர்கள் குறவர்கள். அடுத்து காடு சார்ந்து வாழ்பவர்கள் வந்து முல்லை நிலத்துல வாழ்பவர்கள் ஆயர்கள். இப்ப இங்க இருந்து வந்த ஒரு ஆண் மாடும் இங்கிருந்து வரக்கூடிய மாடுமாக போரிடுகின்றன. இடபமும் காளையும் போரிடுகின்றன. அப்படி போரிடும் பொழுது, அதாவது குறிஞ்சி நிலத்தினுடைய ஒரு ஆணையரும் முல்லை நிலத்தினுடைய ஆணையரும் போட்டி போட்டுக்கொண்டு சண்டை போடுகின்றன. அந்த சண்டையில யார் வெற்றி பெறுவார்கள் என்று ஆரவாரத்தோடு பார்த்து மகிழக்கூடிய கோவலர்கள் புறவர்கள் இந்த 2 பேரும் கலந்து அங்க விளையாடுகின்ற ஓசையை நீங்க கேட்பீங்க. அதையும் நீங்க பார்க்க முடியும். இனத்தின் தீர்ந்து துளங்கு இமிழ் நல் ஏறு மலைத்தலை வந்த மறையான் கதழ் விடை. இது 2 வகையான மாடு. ஒன்று தன்னுடைய கூட்டத்திலிருந்து பிரிந்து போன அசைகின்ற திமில். திமில்னா அந்த மாட்டுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு மலை போல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இப்படி குன்று மாதிரி கொண்டு அது திமிலை கொண்ட நல்ல காளை மாடு. அந்த காளை மாடும் மலை இடத்திலிருந்து வந்த மலையில இருக்கக்கூடிய காட்டு மாடு கொஞ்சம் வேற மாதிரிதான் இருக்கும். நம்ம டொமஸ்டிகேட் பண்ண மாடு மாதிரி இருக்காது. அது வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் மூர்க்கமா இருக்கக்கூடிய மாடு. மலையில வளரக்கூடிய மறையான். மறை என்பது ஒரு மாட்டினுடைய ஒரு பெயர். மறை ஆண், அந்த மறையினுடைய ஆண் மாடு. மலைத்தலை வந்த மறையான் கதழ் விடை. அந்த மலையிலிருந்து வந்த மறை என்னும் காட்டு மாடுகளினுடைய சினமிக்க காளை. இந்த ஒரு காளையும் இந்த காளையும் இப்பொழுது ஒன்றோடு ஒன்று மோதுகின்றன. மாறாமைந்தின் ஊறுபடத்தாக்கி. 2மே வலிமை மிகுந்ததுதான். ஆணையர் என்பது எப்பவுமே இந்த காளை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆக்ரோஷம் பொருந்திய ஒரு விலங்கு இல்லையா? அப்போ அவ 2க்குமே மைந்துன்னா வலிமை. 2ம் மாறாத வலிமையுடையவை. ஒன்னோட ஒண்ணு போரிட்டா சண்டை போட்டுக் கொண்டால் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது, எந்த மாடு வெற்றி பெறும் தெரியாது. ஆனால் அந்த அளவுக்கு வலிமை மிகுந்தது. அப்போ இந்த 2 மாடுகளையும் மோதவிட்டு, காளையையும் விடலையும் மோதவிட்டு, அந்த குறவர்களும் ஆயர்களும் இங்கே அவர்கள் வந்து கோவலர்களும் குறவர்களும் ஒருவரோடு ஒருவர் மகிழ்ந்து ஆரவாரம் எழுப்புகிறார்கள். மாறாமைந்தின் ஊறுபடத்தாக்கி கோவலர் குறவரோடு ஒருங்கி இயைந்து ஆர்ப்ப. கோவலர்களும் குறவர்களுமாக அங்கே ஒருங்கு நின்று ஆரவாரம் செய்து அந்த மாடுகள் இருக்கக்கூடிய சண்டையை பார்த்து மகிழ்கிறார்கள். அப்போ அந்த இது வந்து அப்போ அந்த மாடுகளுடைய கழுத்துல மாலைகளை அணிவித்திருக்கிறார்கள். வள் இதழ் குளவி குறிஞ்சியும் குழைய. இல்ல அவர்கள் கழுத்துல போட்டிருந்த மாலையாகவும் அது இருக்கலாம். வள் இதழ் அழகான இதழ்களை உடைய. குளவின்னா காட்டு மல்லிகை. காட்டு மல்லிகைப்பூ இப்ப கூட வருது, வெண்மையா இருக்கும், வாசனை எதுவுமே இருக்காது, அதுக்கு குளவி அப்படின்னு பேரு. அழகான பல இதழ்களை உடைய காட்டு மல்லிகை பூவையும் குறிஞ்சி. இது குறிஞ்சின்னு சொல்லிக்கிறது நம்ம வழக்கமா சொல்ற குறிஞ்சி பூவா அப்படின்னு தெரியல. ஏன்னா குறிஞ்சி வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பூக்கும். இதை வந்து ஒரு வகை குறிஞ்சி பூ மரம்னு சொல்றாரு நச்சினார்க்கினியரோட உரையில. இது வந்து இது ஒரு பூமரம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இது வந்து நம்ம வழக்கமா சொல்ற குறிஞ்சி பூவா அப்படின்னு எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கள் 2 பேரும் கழுத்துல ஒரு மாலையை போட்டிருக்காங்க. காட்டு மல்லியால் ஆன மாலையையும் குறிஞ்சியால் ஆன மாலையையும் அணிந்திருக்கிறார்கள். அந்த 2ம் ஆரவாரம் செய்து இப்படி சண்டையிடும் பொழுது ஒன்றோடு ஒன்று மயங்கி வாடி வதங்குகிறது. நல் ஏறு பொருவும் கல்லென் கம்பலை. கம்பலைனா ஆரவாரம், கம்பலைனா ஓசை. அதாவது என்னன்னு ஒலி தனியா தனிச்சு கேட்காது. இதுதான் சொல்றாங்களா அப்படிங்கிறது வந்து இப்போ கம்பலைனா ஒரு விழா காலத்துல எழக்கூடிய ஓசைக்கு கம்பலைன்னு தான் பேரு. அப்படியே எல்லா சைட்ல இருந்து எல்லா குரலும் கேட்கும். ஆனா என்ன தனித்து நீங்க ஒரு சொல்லையோ ஒரு வாக்கியத்தையோ அதுல இருந்து பிரிச்சு எடுக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு ஆரவாரமாக ஒரு கூட்டம் எழுப்பக்கூடிய ஒலிக்கு கம்பலை என்று பெயர். அப்ப இங்க இந்த நல் ஏறு 2 ஆண் ஏறுகள் புறக்கூடியதை பார்த்து ஆரவாரம் இடக்கூடிய கோவலர்களையும் குறவர்களையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். அடுத்தது காந்தள் துடுப்பின் கமழ் மடல் ஓச்சி வன்கோள் பலவின் சுளை விளை தீம்பழம் உண்டு படு நிச்சில் கால் பயன் பொன்மார் கன்று கடா உருக்கும் மகார் ஓதை. இந்த சின்ன பசங்க வேற ஒரு பக்கம் இன்னொரு ஓசைகளை எழுப்புகிறார்கள். அது என்ன அப்படின்னா, காந்தள் துடுப்பின், காந்தளுடைய மடல், காந்தள் மலர் அதனுடைய மடலை துடுப்பாக கொண்டு, பலாப்பழத்தை வந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு காந்தள் மலருடைய மடலை துடுப்பாக பயன்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அது காந்தளுடைய மடல் அவ்வளவு திக்கா இருக்குமான்னு தெரியல. காந்தள் துடுப்பின் கமழ் மடல் ஓச்சி. காந்தள் மலர்களுடைய அந்த துடுப்பு, அந்த மடல், அந்த மடலை துடுப்பு போல பயன்படுத்தி, துடுப்புனா நம்ம வந்து இப்போ இந்த நீரை துழாவக்கூடிய ஒரு தோணியினுடையதும் துடுப்பு தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு அடுப்புல இருந்து கலர்றதுக்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு கரண்டி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது காந்தள் துடுப்பின் கமழ் மடல் ஓச்சி வன்கோள் பழவின். பலாமரத்தினுடைய நன்றாக நல்ல அப்படி ஒரு திக்கா இருக்கக்கூடிய பழம் அது.
நல்ல அடர்த்தியான பழம். அந்த பலாவினுடைய சுளைகளை அவர்கள் பித்து எடுக்கிறார்கள். அந்த சுலவை அந்த பலா சுளைகளை தனியாக பித்து எடுத்து அதை உண்டு விட்டு நுண்டுபடு மிச்சில் கால் பயன் கொள்மார். அந்த உண்டு பிறகு மீதி அந்த கொட்டை இருக்கும் இல்லையா, பலாவினுடைய கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை இப்போ உடைச்சு எடுக்கணும். உடைச்சு எடுத்து அதை வேறு வகையாக வைத்து சாப்பிடணும். அதை என்ன பண்றாங்களான்னா, அந்த பலா கொட்டைகளை உடைப்பதற்கு கன்றுகளை அதன் மேல் மேய விடுகிறார்கள். இப்ப யானை கட்டி போரடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நெற்கதிர்களை போரடிக்கிறது. அது போல இங்க கன்று கடா உருக்கும் மகாரோதை, சின்ன பசங்க இந்த வேலையை செய்யறாங்க. அந்த பலா கொட்டையெல்லாம் கீழே போட்டு பரப்பிட்டு அது மேல கன்றுகளை நடக்க விட்டு அதை உடைக்கிறார்கள். அந்த அந்த கன்றுனுடைய கால் பட்டு அழுத்தி பட்டதுன்னா இந்த பலா கொட்டை உடையும். இப்ப கன்று கடா உருக்கும் மகார் ஓதை, இந்த சிறுவர்கள் ஒலி எழுப்பக்கூடிய ஆரவான ஓசையை நீங்கள் பார்ப்பீர்கள். மழை கண்டன்ன ஆலைதோறும் நெனேரென கழைக்கண் உடைக்கும் கரும்பின் ஏத்தமும். மழை வருவது மழை எப்படி பொழியுமோ அது போல கரும்பை ஆலைகள்ல இட்டு பிழியும் பொழுது அதனுடைய சாறு பொழிகிறது அப்படின்னு ஒரு பொருள் கொடுக்குறாரு இங்க. அதாவது மழை கண்டன்னு ஆலை தோறும், அதை மாத்தியபடி ஆலை தோறும் நெனேர்னா விரைவாக, அந்த கரும்பை இட்டு பிழியும் போதெல்லாம் விரைவாக மழை பொழிவது போல கரும்பினுடைய சாறு பொழிகிறது. களை கண் உடைக்கும், அந்த கரும்பு உடையும் இல்லையா, அந்த அந்த சக்கரத்துல பல் சக்கரத்துல வச்சு உள்ள நுழைக்கும் பொழுது இந்த கரும்பு உடைக்கிற ஓசை கேட்கும். அந்த கரும்பு உடைக்கிற ஓசை உங்களுக்கு, உடைப்படுகிற ஓசை உங்களுக்கு கேட்கும். களை கண் உடைக்கும் கரும்பின் ஏத்தமும், அதனுடைய நீண்ட கழைகள் உடைப்படக்கூடிய கரும்பு சாறு பிழியக்கூடிய ஆலைகளுடைய அந்த ஓசையை நீங்கள் கேட்பீர்கள். திணை குறு மகளிர் இசைப்படு வள்ளையும், திணையை குற்றி உலக்கையால் குற்றி அதை மாவாக்கக்கூடிய அல்லது அதை சமைக்கின்ற பதத்திற்கு மாற்றக்கூடிய பெண்கள் வள்ளைப்பாட்டை பாடியபடியே அதை உலக்கையில் இட்டு குற்றுவார்கள். அப்போ அந்த வள்ளைப்பாட்டையும் நீங்க கேட்கலாம். திணை குறு மகளிர் இசைப்படு வள்ளையும் சேம்பும் மஞ்சளும் ஓம்பினர் காப்போர் பன்றிப்பறையும் குன்றகச் சிலம்பும். பன்றிப்பறை அப்படிங்கிறதுக்கு குடப்பறை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கான். சேம்பு மஞ்சள், சேப்பங்கிழங்கு மஞ்சள் இதெல்லாம் நல்லா விளைஞ்சு வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய காட்டு பன்றிகள் அதை துளைத்தெடுத்து அந்த கிழங்குகளை அகழ்ந்தெடுத்து உண்டு அவற்றை பாழாக்குவதற்காக வரும். அதனால அதை ஓட்டுவதற்காக, கிளி ஓட்டுவதற்கு எப்படி ஒரு கிளிப்படை கருவி இருந்ததோ அது போல இங்கே பன்றியை ஓட்டுவதற்கு குடப்பறை என்ற ஒன்றை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்கு பன்றிப்பறைன்னு பேரு. சேம்பும் மஞ்சளும் ஓம்பினர் காப்போர், அங்க விதைத்திருக்கக்கூடிய சேம்பு மஞ்சள் ஆகிய கிழங்குகளை பத்திரமாக அறுவடை செய்வதற்காக அவை பன்றியால் உண்ணப்படாமல் காப்பதற்காக அவர்கள் பன்றிப்பறையை அடித்து அவற்றை ஓட்டுகிறார்கள். இப்போ அந்த இதுவும் கேட்கும். அவையெல்லாம் குன்றத்தில் பட்டு எதிரொலிக்கும். குன்றக சிலம்பும், சிலம்பும்னா இங்க எதிரொலிப்பது. அந்த குன்றில பட்டு இந்த ஒலிகள் எல்லாம் எதிரொலிக்கும். இப்படி பல வகையான ஒலிகள் அந்த குன்றம் முழுக்க வேறு வேறு இடங்களில் இருந்து கேட்பதையும் அங்கிருந்து எதிரொலிப்பதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் அல்லது கேட்பீர்கள். என்று இவ்வனைத்தும் ஏய்ந்து ஒருங்கு ஈண்டி, இப்படி எல்லாம் இதெல்லாம் இன்னைக்கு பார்த்த இது அத்தனை ஓசையும் இன்னிசை, பூசல், அழுகை, பாடல், பூசல், குரல், உவகை குரல், குறவை, இசை, ஓதை, கம்பலை, எத்தனை வருது பாருங்க வார்த்தை, ஏத்தம், வள்ளை, பறை, எதிரொலி, இதெல்லாமா சேர்ந்து அங்க பல்வேறு இடங்கள்ல ஒலிப்பதை நீங்கள் கேட்பீர்கள். அவலவும் இசையவும் துவன்றி பலவுடன் அலகை தவிர்த்து எண்ணரும் பிறத்த மலைபடு கடாம் மாதிரத்து இயம்ப. புத்தகத்தினுடைய பெயர் வந்துருச்சு, மலைபடு கடாம். அந்த தாழ்ந்த நிலத்தில எழுவனவும் அவலவும் மிசையவும், ஒவ்வொன்றும் அது அவலன்னா பள்ளங்கள், பள்ளம், மிசைனா கொஞ்சம் உயரமான இடம். இந்த பாட்டுல வரும், நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இது ஔவையாரோட பாடல், புறநானூறுல வருது. பள்ளமாக இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் சரி, மேட்டுப்பகுதியாக இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் சரி, எந்த நாடாக இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய உழைப்பை பொறுத்துதான் அந்த நாட்டினுடைய வளமை என்பது தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறது அந்த புறநானூற்று பாடலுடைய பொருள். இங்க அவலவும் மிசையவும் அதேதான். அவலன்னா பள்ளங்கள், பள்ளங்களிலிருந்து எழக்கூடிய ஓசைகள். மிசை கொஞ்சம் உயரமாக மேட்டு நிலத்திலிருந்து எழக்கூடிய ஓசைகள். இதெல்லாம் துவன்றி ஒன்று மயங்கி அலகை தவிர்த்த எண்ணரும் திறத்த. அலகைனா ஒரு அழகு பெயர், அளக்கக்கூடிய கருவியினுடைய அளக்கக்கூடிய ஒரு பெயர். இத்தனை மீட்டர், இத்தனை இது அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க எண்ணவே முடியாது. அலகை தவிர்த்த, எண்ணுதலுக்கு அறிய, எங்கிருந்து எவ்வளவு ஓசை வருதுன்னு கேட்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லா இடங்கள்ல இருந்து பல்வகையான ஓசைகள் உங்களுக்கு கேட்கும். இப்படி
மலையில் எழக்கூடிய பல்வகையான ஓசைகளை நீங்கள் கேட்டு மகிழலாம். மலை படுகடாம் மாதிரத்து இயம்ப. மாதிரம்னா அங்க இருக்கக்கூடிய திசைகள் தோறும், எல்லா திசைகளிலும் இந்த மாதிரியான பல வகையான ஒலிகள் ஒலிப்பதை நீங்கள் கேட்டு மகிழலாம். கேட்டுக்கொண்டே நீங்கள் அடுத்து தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். அப்போ இன்னொரு இடத்துக்கு போய் சேருவீங்க, அடுத்த இடம் போவீங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் நீங்க தாண்டி போகணும். இன்னும் நன்னனுடைய கோட்டையை அடையில, போற வழியில இதெல்லாம் இன்னும் இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க அப்படிங்கிற. குருக்கண் பிணையர் கோதை மகளிர் உழவு துயில் அறியா வியலுள் ஆங்கன் விழவின் அச்சு அவன் வியன் கண் வெற்பே. கண் தன் என கண்டும் கேட்டும் உண்டற்கு இனிய பல பாராட்டியும் இன்னும் வருவதாக நமக்கு என தொல்முறை மரபினராகி பல்மான் செருமிக்கு புகழும் திரு ஆர் மார்பன். அது வரைக்கும் பார்க்கலாம். திரு ஆர் மார்பன், செருமிக்கு புகழும் திரு ஆர் மார்பன். தான் சென்று படை நடத்தக்கூடிய போர்க்களங்களில் எல்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய மார்பினை உடையவன் அவன். மிகப்பெரிய பரந்த மார்பினை உடையவன். அவனுடைய மார்பு திரு ஆர் மார்பன். திருன்னா திருமகள், திருமகள் உரையக்கூடிய மார்பினை உடையவன். பெரும்பாலும் மன்னர்களை திருமாலுக்கு ஓமையாக சொல்வதுதான் வழக்கம். திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே. ஏன்னா எல்லா ஆள்கின்ற மன்னர்களும், அது திருமால் காக்கும் தெய்வம், அதனால காக்கின்ற மன்னர்களை திருமாலினுடைய அடையாளமாக பார்த்தது ஒரு மரபு. அதனால அவனுடைய மார்பினை பற்றி, திருமாலுடைய மார்பில திருமகள் உரைகிறாள். அதனால மன்னனுடைய மார்பையும் திருமகள் உரையக்கூடிய இடமாக பேசுவது என்பது அந்த காலத்துல ஒரு மரபாக இருந்திருக்கிறது. திரு ஆறு மார்பன், திருமகள் தங்கியிருக்கக்கூடிய மார்பினையுடைய திருமாலை ஒத்தவன் அந்த நன்னன். அவனுடைய நாட்டில எப்பவுமே விழா என்பது இல்லாமல் போகவே போகாது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விழா இருந்துட்டே இருக்கும். அதனால அங்க பெரும்பாலும் விழவுக்குரிய ஆரவாரம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். குரு கண் பிணையர், குருன்னா பல நிறம், பல நிறங்கள் பொருந்திய மலர்களால் கட்டப்பட்ட மாலை. பிணையல்னா மாலை, கோதையும் மாலைதான். கோதை என்பது சூடிக்கொள்வது, பிணையல் என்பது ஒரு நீளமான மாலை, பிணைக்கப்பட்ட அல்லது பிணைக்கப்பட்ட மாலை கோதைகளை உடைய அந்த பெண்கள், அங்க அந்த பெண்கள் விளங்குவார்கள். பல நிறம் கொண்ட மலர்களை பிணைத்து மாலையாக சூடிய பெண்கள் அங்கே விளங்குவார்கள். அழகான பெண்கள் இருப்பாங்க. முழவு துயில் அறியா வியலுள் ஆங்கன், அந்த அகன்ற அவனுடைய அந்த பரப்புல முழவு துயில் அறியாது, அந்த முழவு தூங்குதலை அறியாதது. அது பெசாம இருக்காது. எப்ப பாரு அதுல ஏதாவது ஒரு ஆரவார முழவு ஒலித்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு செயல்கள் அவனுடைய நாட்டிலே நடைபெற்று கொண்டே இருக்கும். அது ஒரு கோவில் விழாவாக இருக்கலாம், வெற்றி விழாவாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். முழவு துயில் அறியா வியலுள் ஆங்கன், அந்த அகன்ற அவனுடைய நாட்டு பரப்புல விழவின் அற்று அவன் வியன்கண் வெற்பே. அவனுடைய அகன்ற அந்த நாட்டு பகுதியானது விழவின் அற்று, விழாக்கள் அற்று போகவே போகாது. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விழா நடந்து கொண்டே இருக்கும். கண் தன் என கண்டும் கேட்டும், கண்களுக்கு குளிர்ச்சியாக அவற்றை பாருங்கள். கண் என கண்டும் தன் என கேட்டும், அது காதுக்கும் அதுவும் குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து அளிப்பது போல அந்த ஓசைகளை எல்லாம் நீங்க பார்க்கலாம். கண்ணுக்கு குளிர்ச்சி, அந்த பெண்கள் அழகான மலர் மாலைகளை அணிந்து கொண்டு விழாக்கோலம் பூணுவது என்பது கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்கும். கேட்பதற்கு முழவினுடைய இசை, விழாவினுடைய ஆரவாரம் இவையெல்லாம் காதுகளுக்கு இனிமையாக இருக்கும். உண்டற்கு இனிய பல பாராட்டியும், அதோட உங்களுக்கு உண்பதற்கும் நிறைய நல்ல இனிமையான பொருட்கள் கிடைக்கும். அதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். உங்களுடைய நாடு போல நீங்க அதை உணர்வீர்கள். இன்னும் வருவதாக நமக்கு என, இதெல்லாம் நிறைய நமக்கு இன்னும் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நாட்டை வாழ்த்தி பாடிக்கொண்டே இருங்கள். தொல்முறை மரபினராக, தொல்முறை மரபினர்னா புதுசா அந்த நாட்டுக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணமே வராது. தொல்முறை மரபினர், ரொம்ப நீண்ட நெடும் காலமாக தொன்மையான மரபிலிருந்தே அந்த நாட்டிலேயே நீங்க வாழ்ந்தது போல உங்களுக்கு ஒரு உணர்வு கிடைக்கும். நம்ம சிலப்பதிகாரத்தையும் பார்த்தோம். 17 அறியா பழங்குடி அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அந்த ஊரை விட்டு யாரும் கிளம்பி போக மாட்டாங்க. அந்த ஊர்ல ஏதாவது இல்ல குறை இருந்தா தானே அங்கேருந்து கிளம்பி போகணும். அதனால அந்த ஊர்ல இருக்கிறவங்க எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஊரை விட்டு விலகி வெளியே போக மாட்டாங்க. 17 அறியா பழங்குடி அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட இதுதான். தொல்முறை மரபினராகி அங்கேயே ஆண்டாண்டு காலமாக வசிப்பவர்களை போன்ற உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இது நம்ம நாடுதான் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். தொல்முறை மரபினராகி பல்மான், பல மாட்சிமைகளை உடைய செருமிக்கு புகழும் திரு ஆர் மார்பன், அந்த போர்க்களங்களை எல்லாம் வெற்றிவாகை சூடுகின்ற திரு உரைகின்ற மார்பினை உடையவனாகிய நன்னனுடைய உரம் உரறு கருவிய பெருமலை பிற்பட. இப்படி நீங்க அதாவது பெரிய நிலம் அவனுக்குரியது நிறைய பெரிய இது.
அந்த பல்வேறு குன்றுகளை தாண்டி தாண்டி நீங்க போகணும். இன்னும் அவன் அண்ணன் இருக்கிற குன்றுக்கு போய் நீங்க சேரல. ஆனா நடுவுல வரக்கூடிய குன்றுகள் எல்லாம் அவனுடையவைதான். அப்படி இந்த மாதிரியான வலிமை மிகுந்த உரம் உறும் உரறு கருவிய. உறும் அப்படின்னா ஒரே நிமிஷம். இடி இடி முழங்குதலை போல மேகங்கள் நின்று ஒலி எழுப்பக்கூடிய அந்த குன்றுகள் பின்னதாக. அதுக்கு தொடர்ந்து உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். இதெல்லாம் வாழ்த்தி பாடியபடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, கிளம்பி போங்க. இன்னும் கொஞ்சம். இரும்பூது கனழிய இன்குரல் விரலியர் நறுங்கார் அடுக்கத்து குறிஞ்சி பாடி கைத்தொழு பரவி பழிச்சினர் கழுவின். உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அதெல்லாம் பாக்கிறதுக்கு. அதனால இரும்பூது கனழிய, இரும்பூதுனா பெருமிதம். பெருமிதத்தோடு அந்த உங்க கூட வரக்கூடிய விரலியர்கள்லாம் இதெல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெருமிதமாகவும் மகிழ்வாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாட்டை நாம் அடைந்திருக்கிறோமே என்று. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நறுங்கார் அடுக்கத்து குறிஞ்சி பாடி, அழகாக மேகங்கள் தங்கக்கூடிய அந்த மலைப்பகுதியை நீங்கள் குறிஞ்சி பாடல்களை இசைத்து அதை கை தொழுது பரவி, அதை வணங்கி பாடி, அந்த நாட்டினுடைய வளத்தையும் அந்த மலையினுடைய அழகையும் வியந்து பாடி நீங்கள் பழிச்சினர் கழுவின். அதை பாடி புகழ்ந்து பாடிக்கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி வாங்க. இப்போ முன்னாடி வரும் பொழுது வெயில் இருக்கும். அப்போ பகல் பொழுது ஆயிடும், வெயில் இருக்கும். அந்த வெயில் பொழுதை நீங்க ஜாக்கிரதையா கடக்கணும். ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும். அந்த வெயில்ல நடக்காதீங்க. கொஞ்சம் ஓரமா இருந்து இளைப்பாரி விட்டு நடங்கள் திரும்ப தொடர்ந்து அப்படின்னு. இப்ப ரொம்ப நாள் பயணம் போறாங்க. மை படு மாமலை பணுவலின் பொங்கி கை தோய்வு அன்ன கார் மழை தொழுதி தூய் அன்ன துவலை துவற்றலின் தேயம் தெரா கடும் பரி கடும்பொடு காய் கொண்ட நுண் இயம் தொய்படாமல் கூவல் அன்ன விடர் அகம் புகுமின். இப்ப அடுத்தது வெயிலுக்கு அப்புறம் மழையும் வந்துருச்சு. கருநிறம் பாய்ந்த மைபடு மாமலை. அந்த மலை பல்வேறு விதமான நிறங்கள் பொருந்ததுனால தூரத்திலையும் பார்ப்பதற்கு ஒரு கருமை நிறமாக தெரியும். மைபடு மாமலை, கருமை நிறம் தோய்ந்து தெரியக்கூடிய அந்த மாமலையிலிருந்து பணுவலின் பஞ்சு போல, பணுவல்னா பஞ்சு, பஞ்சு போல மேகங்கள் எழுகின்றன. பணுவலின் பொங்கி கை தோய்வு அன்ன, கையால தொடக்கூடிய அளவிற்கு அந்த மேகங்கள் கீழ் இறங்கி வரும். கை தோய்வு அன்ன கார்மழை தொகுதி. கார்மழை தொகுதினா இந்த மேகங்களுடைய கூட்டம் கையால தொட்டு விடுவது போன்ற தொலைவுல உங்களை நோக்கி அப்படி நகர்ந்து வரும். இப்ப மழை பெய்ய போகுது. மழை கை தோய்வு அன்ன தூய் அன்ன துவலை துவற்றலின். தூயினா மெல்லிய தூற்றலை தூரத் தொடங்கும். துவலை, துவலைனா அந்த சிறு சிறு பிசிர்களாக மழை பொழிய ஆரம்பிக்குது. பெருமழை இல்ல, துவலை தான். சின்ன துளிகளோடு மழை அப்பொழுது தூவ ஆரம்பிக்கும். தூய் என்ன, தூய் அப்படின்னா அந்த பிரஷ்ல மேல இருக்கும் இல்லையா, பிரஷ், இந்த பெயிண்டிங் பிரஷ் அல்லது ஒரு அந்த குஞ்சங்களுடைய பூக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தூய் அப்படின்னா பேரு. மெல்லிசா இருக்கும், அப்படியே ஒரு சாஃப்டா இருக்கக்கூடியது. இந்த தூய் அண்ணன் அதுதான் இங்க சொல்றாரு. அந்த பிரஷ்ல மேல இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அது போல துவலைகள், மலை திவளைகள் விழும். துவற்றலின் தேயம் தெரா கடும் பரி கடும் பொடு திசைகளிலே. அப்போ மழை பெஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சதறி ஓடுவாங்க. உங்க சுற்றம் எல்லாம் ஒரு பக்கம் ஐயோ மழை வந்து, ஏன்னா கைகள்ல அவங்க நிறைய இசைக்கருவிகளை வச்சிருக்காங்க. அவங்க நினைஞ்சா பரவாயில்ல, இசைக்கருவிகள் நனைஞ்சதுன்னா அதை திரும்பி செய்யறதுக்கோ அல்லது காய வைக்கிறதுக்கோ இடம் கிடையாது. அது இல்லாம அதனுடைய பர்பஸே அந்த இசைக்கருவிகளை முழக்கி அவனை பாடி பரிசுகளை பெற வேண்டும் என்பதுதான். அதனால அவங்கள விட முக்கியம் இந்த இசைக்கருவிகள். அதனால அவங்க விரைந்து ஓடி எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம், ஏதாவது மழைக்கு பயந்து எங்கேயாவது இருக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. தேயம் தெரா கடும் பரி கடும்போடு, உங்களுடைய சுற்றம் மிக விரைவாக அங்கும் இங்கும் ஓடி அலையும் இந்த மழை வந்த உடனே. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அப்படிலாம் ஓடி எங்கேயும் உங்களுடைய இசைக்கருவிகளை பாழாக்கி விடாதீர்கள். தோளிலே தொங்க விடப்பட்டக்கூடிய உங்களுடைய இசைக்கருவிகளை காய் கொண்ட நுண் இயம் தொய்படாமல், உங்களுடைய அந்த இசைக்கருவிகள் நனையாமல், தொய்படாமல்னா நனையாமல், கூவல் அன்ன விடரகம் புகுமின். அங்க கிணறு போல புகைகள் இருக்கும். அங்க பக்கத்திலே நீங்க நடந்து போற இடத்துல கிணறு மாதிரி உள்ள இறங்கி போகும் மாதிரியான குகைகள் அங்க இருக்கும். அது உள்ள போய் ரொம்ப சேஃபா உட்காந்துக்கோங்க அப்படிங்கிற. பாதுகாப்பாக உங்களுடைய இசைக்கருவிகள் நனைந்து விடாமல் நீங்க போயிட்டே இருங்க. திடீர்னு மழை வரும். ஏன்னா ஏற்கனவே சொன்னாரு இல்லையா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கோவில் மாதிரி ஒரு இடம் வந்தது, குறிசை வந்தது, அந்த இடத்துல நின்று பாடலான்னு நின்றுடாதீங்க. ஏன்னா எப்போ வேணாலும் மழை வரலாம் அந்த இடத்துல. அதனால சீக்கிரமா நகர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னாரு. இப்போ நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு வரும்பொழுது மேகங்கள் திடீரென்று திரண்டு மழை பொழியக்கூடிய சூழல் வரும். அப்போ உங்களுடைய இசைக்கருவிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் அங்கும் இங்கும் ஓடாமல், அங்க போற வழியிலேயே உங்களுக்கு கிணறுகளை போன்ற புகைகள் தென்படும். அதுல போய் இருந்துக்கங்க. அங்க போய் உங்களுடைய இசைக்கருவிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு இருங்கள்.
இருங்கல் இகுப்பத்து இருவரை சேராது குன்று இடம்பட்ட ஆறு இடர் அழுவத்து நின்று நோக்கினும் கண் வாழ் வவ்வும். அந்த மலை வந்து அவ்வளவு அழகானது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, பெரிய பாறை, இருங்கல்னா பெரிய பாறைகள், இந்த தாழ்வு இறக்கம், அப்படி எல்லாம் அந்த மலை வந்து அவ்வளவு அழகா பெரிய பெரிய பாறைகளை உடையதாகவும் இறுக்கத்தை உடையதாகவும் இருக்கிறது. அந்த இறுதி வரைக்கும் போயிடாதீங்க, அந்த பாறைகளுடைய இறுதி வரைக்கும் போயிடாதீங்க, வேற எங்கேயாவது மாட்டிப்பீங்க. அதனால மேலோட்டமா அந்த பாறை மேலேயே அப்படி நடந்து போகணும். அந்த குழிகளை வந்து நீங்க பார்த்து நடக்கணும். குன்று இடர்பட்ட ஆறு இடர் அழுவத்து. ஏன்னா பிளவுகள் இருக்கும், ஏற்கனவே சொல்லிட்டாரு பிளவுகள் இருக்கக்கூடியது. ஏற்கனவே நம்ம அந்தையும் பார்த்தாச்சு, குரங்கு குட்டிகள் எப்படி அந்த பிளவுகள்ல மாட்டிக்குது அப்படின்னு. அதனால அந்த அந்த குழிகளை பார்த்து செல்லுங்கள். கிணறு போல இருக்கிற குகைகளை தங்குகிறீங்க சரிதான், ஆனால் திரும்ப தொடர்ந்து நடக்கும் பொழுது பிளவுகள் நிறைய இருக்கும். அந்த பிளவுகளில் பார்த்து கால் வைத்து நடந்து செல்லுங்கள். நின்று நோக்கினும் கண் வாழ்வும். நின்று அப்படி மலையை அப்படி நின்று பார்க்கலாம் கொஞ்ச நேரம் அப்படின்னு பார்த்தாலும் அது உங்களுடைய கண்களை கவர்ந்து கொள்ளும். கண் வாழ்வும், கண்ணினுடைய ஒளியை கவர்ந்து கொள்ளக்கூடியவை. அது மலையினுடைய அழகு அந்த மாதிரி. அதனால நீங்க வந்து ரொம்ப நேரம் அங்க நின்று வேடிக்கைலாம் பார்க்க வேண்டாம். நீங்க வந்து உங்களுடைய இசைக்கருவிகளோடு பத்திரமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள் அப்படிங்கிறாரு. மீதி அடுத்த வகுப்புல பார்க்கலாமா? இதுக்கு மேல டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 6 நிமிஷம் இருக்கு. சரி. மண் கணை முழவின் தலை கோல் கொண்டு தண்டு காலாக தளர்தல் ஓம்பி ஊன்றினிற் கழிமின் ஊறு தவ பலவை. ஊறு தவ பலவை, ஊருன்னா நிறைய துன்பங்கள் நிறைய தான் இருக்கும். இந்த போற வழி என்பது அருமையான வழி அல்ல, ரொம்ப ஈஸியா போயிடலாங்கிறதும் கிடையாது, நிறைய இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா பார்த்துதான் போகணும். அப்போ உங்களுடைய மார்ச்சனை பூசிய மண் கணை முழவின் தலை, மண் பூசிய அந்த ஒலி எழுப்பக்கூடிய கண்ணுல வந்து மண் பூசி இருப்பாங்க, மார்ச்சனை பூசி இருப்பாங்க. அந்த முழவைகளை நீங்க 2 பக்கமும் தொங்க விட்டுருப்பீங்க இல்லையா? 2 பக்கமும் அவங்க காவடி மாதிரி செஞ்சு அதுல 2 பக்கமும் அந்த முழவை வந்து தொங்க விட்டுருப்பாங்க. அந்த ஓமைதான் நம்ம முதல்ல பார்த்தோம். என்ன மாதிரியான இசைக்கருவிகளை தொங்க விட்டு பலாப்பழத்தினுடைய கூடு போல அவர்கள் அந்த மத்தளங்களை தொங்க விட்டு கொண்டு செல்கிறார்கள் அப்படின்னு முதல்லயே இந்த மலைப்படுகடாம் தொடங்கும் பொழுது இந்த ஓமை வந்தது. அப்போ மண் கணை முழவின் தலை கோல் கொண்டு, அந்த முழவுகளை 2 பக்கமும் தொங்க விட்டு கொண்ட அந்த காமரம் இருக்கு இல்லையா, கழுத்துல ஊன்றிய அந்த காமரத்தினுடைய அதை கெட்டியாக பிடித்து கொண்டு தண்டு காலாக தளர்தல் ஓம்பி, ஒரு மூங்கிலை ஒரு துணையாக வைத்துக் கொண்டு, ஒரு தண்டுகளை நீங்க ட்ரெக்கிங் போறவங்க எல்லாருமே பார்க்கலாம், கையில ஒரு கோல் வச்சிருப்பாங்க. அந்த கோல் ஊனிதான் நடந்து போக முடியும். ஏன்னா மலைச்சரிவுகள்ல வந்து நீங்க அப்படியே இறங்கி ஓடிட முடியாது, நடக்க முடியாது. ஏன்னா ஏறுவதும் மூச்சு வாங்கக்கூடியது, இறங்குறது வந்து ரொம்ப வேகமா இறங்கி தள்ளி விட்டுரும் புவியீர்ப்பு விசையினால. அதனால நிச்சயமா கையில ஒரு தண்டு வச்சிருக்கணும். அப்படி ஒரு தண்டு காலாக தளர்தல் ஓம்பி, ஒன்னும் வந்து நீங்க தளர்ந்து போக வேண்டியது இல்லை, ஏன்னா நிறைய வழி இன்னும் இருக்கு, சிறப்பான வழிகளும் இருக்கு. அதனால தளர்தல் ஓம்பி ஊன்றி நீர் கழிவு, அதை ஊன்றி கொண்டே நடந்து வாருங்கள். அது வந்து அதை கைவிட்டுறாதீங்க. அந்த காமரத்தையும் கெட்டியாக பிடித்துக் கொண்டு கைகள்ல ஒரு மூங்கில் கழியை வைத்துக் கொண்டு அந்த வழியை கடந்து வாருங்கள். ஊறு தவ பலவை நிறைய இருக்கு, அந்த பிளவுகள் இருக்கிறது, அப்புறமா வந்து கூர்மையான கற்கள் இருக்கிறது. அடுத்ததுதான் சொல்றாரு, அயில் காய்ந்தன்னு கூர்ங்கல் பாறை. அயில்னா வேல், வேல் சுட்டா எப்படி இருக்குமோ அது போல கூர்மையான பாறைகள், கற்பாறைகள் ரொம்ப கூர்மையா இருக்கும். அது மேல கால் வச்சா அப்படியே பொத்தி போயிடும் கால். அயில் காய்ந்தன்ன, வேலை காய வச்சது போல கூர்மையான முனைகளை உடைய பாறைகள் வெயில்ல காய்ஞ்சிருக்கும். ஏற்கனவே அது கூர்மையான பாறை, அது இன்னும் வெயில்ல வேற காய்ஞ்சிருக்கு, இப்ப கேட்கவே வேண்டாம். வெயில் புறம் தருவும் இன்னல் இயக்கத்து கதிர் சினம் தணிந்த அமையத்து கழிவு. அதனால நீங்கள் கதிர் உச்சியில இருக்கிற நேரத்துல இந்த பயணத்தை மேற்கொள்ளாதீர்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப வெயில், பாறையில வெயில் அதிகமா இருக்கும். கூடவே அந்த பாறை வந்து வெயிலை தாங்கி வேலை வடித்தெடுத்தது போல கூர்மையான நுனிகளை உடைய பாறைகள் இங்க நிறைய உண்டு. அது மேல காலை வச்சு நீங்க நடக்கவே முடியாது. அதனால கதிரனுடைய சினம் தவிந்து, அது பகல் பொழுதுல எங்கேயாவது ஒரு ஓரமா இருந்து இலைப்பாரி விட்டு பிறகு கொஞ்சம் அது வெயில் தணியும் பொழுது அந்த இடத்துல இருந்து கிளம்பி மீண்டும் உங்களுடைய பயணத்தை தொடருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது திருப்பி அதே மாதிரிதான் வருது. எப்படி அந்த மாதிரியான இன்னொரு இடம், அந்த இடத்துல எப்படி மூங்கில் கோரை பொருட்கள் வளர்ந்துருக்கும், அதுல எப்படி நீங்க பிடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடியது. அது கொஞ்சம் பெரிய பகுதி, அதுல இருந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம், தொடர்ச்சியா வர்றதுனால. ஓகே, அடுத்த வகுப்புல